திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் சினிமாவில் ஸ்டார்களை நம்பாமல் தனது கதையை மட்டுமே நம்பி கடைசி வரை திரைப்படங்களை இயக்கியவர் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர். மார்க்கெட்டில் இருக்கும் ஹீரோக்களின் பின்னால் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் ஓடியபோது புதுமுக நடிகர் நடிகைகளை வைத்து ஹிட் படங்களை கொடுத்தவர். துவக்கத்தில் நாடகங்களை இயக்கி வந்தார் பாலச்சந்தர். இவர் திரைப்படங்களை இயக்க வந்த காலத்தில் எம்ஜிஆரும் சிவாஜியும் பீக்கில் இருந்தனர். ஆனால் அவர்களை வைத்து படம் எடுக்க வேண்டும் என பாலச்சந்தர் ஆசைப்பட்டதே இல்லை. அதே நேரம் எம்ஜிஆர் நடித்த தெய்வத்தாய் படத்திற்கு வசனம் எழுதியவர் பாலச்சந்தர் தான். இப்படிதான் சினிமாவில் நுழைந்தார் பாலச்சந்தர். பாலச்சந்தர் எழுதி இயக்கிய பல நாடகங்கள் பின்னாளில் சினிமாவாக மாறியிருக்கிறது. நாகேஷ் நடித்த சர்வர் சுந்தரம் படம் கூட பாலச்சந்தர் இயக்கிய நாடகம்தான். எம்ஜிஆர் சிவாஜி பக்கம் போகவில்லை என்றாலும் ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர் ஆகியோரை வைத்து சில படங்களை இயக்கியிருக்கிறார். அவள் ஒரு தொடர்கதை, அபூர்வ ராகங்கள், தப்பு தாளங்கள், அவர்கள், சிந்து பைரவி என வித்தியாசமான கதைகளை சினிமாவாக எடுத்தவர் இவர். பாரதி ராஜா பல புதுமுக நடிகைகளை அறிமுகப்படுத்தியது போல பாலச்சந்தர் நிறைய நடிகர்களை அறிமுகம் செய்து வைத்தார். அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ஒருவர். 100 படங்களுக்கு மேல் இயக்கி சாதனை படைத்திருக்கிறார். பாலச்சந்தர் முதலில் பார்த்த சினிமா ஷூட்டிங் சிவாஜி கணேசன் முதலாக ஹீரோவாக நடித்த பராசக்தி படம்தான். அப்போதுதான் பாலச்சந்தருக்கு 22 வயது. முதலில் பார்த்தது சிவாஜி பட ஷூட்டிங் என்றாலும் அவரை வைத்து படம் எடுக்க பாலச்சந்தருக்கு 19 வருடங்கள் ஆனது. 1970ஆம் வருடம் சிவாஜி நடிப்பில் வெளியான எதிரொலி என்கிற படத்தை இயக்கியிருந்தார் பாலச்சந்தர். இந்த படத்தில் சிவாஜியுடன் KR விஜயா, SSR, மேஜர் சுந்தரராஜன் என பலரும் நடித்திருந்தனர். எதிரொலி படமே சிவாஜியை வைத்து பாலச்சந்தர் இயக்கிய முதல் மற்றும் கடைசி படமாக அமைந்தது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.